நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பிறந்தது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம். அப்போ நம்ம பிறந்த நட்சத்திரம் எப்படி நம்மளுக்கு தோஷமாகவும் அது கர்மாவாகவும் நமக்கு வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துடைய திசை முடிவில் இந்த ஆத்மா இறப்பை அடைஞ்சிருக்கும். அந்த ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த திசையோடைய எந்த பாதையில் நின்றுச்சோ அதிலிருந்து தான் வரும். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 பாதம். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம். அப்போ இந்த முதல் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அந்த ஒவ்வொரு பாதத்திலையும் பிறந்தவங்களுக்கான தாக்கம் எப்படி இருக்கும், அவங்க அது எந்த கர்மாவை அனுபவிக்க பிறந்தாங்க, அதுக்கான நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம். அப்போ முதல்ல மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்கும். அந்த 4 பாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிலர் பார்த்தீங்கன்னா தெரியாது, நான் 1ஆம் பாதத்தில் பிறந்தேன், 2ஆம் பாதத்தில் பிறந்தேன், 3ஆம் பாதத்தில் பிறந்தேன், 4ஆம் பாதத்தில் பிறந்தேன்னு அவங்களுக்கு தெரியாது. பொதுவாக நான் பிறந்தது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு பாதத்தில் பிறக்கிறவங்களுடைய குணநலன்கள் மாறுபடும். சரிங்களா. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப மேச ராசியில் வருமா. அப்போ இந்த அஸ்வினி 1ஆம் பாதம் அப்படின்னு பிறந்தாங்க அப்படின்னா இங்கே நவாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கட்டம் ஒன்று இருக்கும். அதை நம்ம யாருமே பார்க்கறதில்ல. மெயினாக பார்த்தீங்கன்னா விதி கெட்டா மதியப்பாரு, மதி கெட்டா கதியப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. விதிங்கிறது என்னன்னா நம்ம பிறந்த பிறப்பு ஜாதகம், மதிங்கிறது சந்திரன், கதிங்கிறது சூரியன். அப்போ நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு ராசியில் ஒரு கிரகம் நமக்கு கெட்டு போச்சுன்னா அம்சத்தில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அப்படி தான் நம்ம இது நம்ம இந்த நட்சத்திர பாதங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது அம்சம்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா. இப்போ அஸ்வினி 1ஆம் பாதம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா மேஷத்தில் நமக்கு ராசியில் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள் நமக்கு எங்கே வரும், மேஷத்தில் வரும். ஆனால் அம்சத்தில் எங்கே வரும்னா அஸ்வினி 1ஆம் பாதம் மேஷத்துலேயும், 2ஆம் பாதம் ரிஷபத்திலையும், 3ஆம் பாதம் மிதுனத்திலையும், 4ஆம் பாதம் கடகத்திலையும் வரும். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்பவுமே செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கேயும் செவ்வாய் தான், இங்கேயும் செவ்வாய் தான். அப்போ இவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்கள என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா அவங்களுக்கு மனசு மட்டும்தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். எதுலேயுமே அவங்க ஒட்ட மாட்டாங்க. மனசு தனக்குத்தானே தனக்குள்ளே முடங்கிக்கூடிய அந்த ஒரு அமைப்பை இந்த அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த நட்சத்திரமானது நமக்கு கொடுக்கும். சரிங்களா. அடுத்தது பூர்வீகம். பூர்வீக சம்மந்தப்பட்டதை எதையுமே அவங்க அனுபவிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காதலில் தோல்வி அடைவாங்க. அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் தோல்வியை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம். அப்போ குழந்தை பாக்கியம் லேட் ஆகிறது, திருமணமே அதனால் லேட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கும். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி 2ஆம் பாதம். அப்போ அஸ்வினி 2ஆம் பாதங்கிறது அம்சத்தில் எங்கே வரும், சுக்கரனுடைய வீட்டில் வரும். அப்போ சுக்கரன்னா அந்த இடத்துல செவ்வாய் சுக்கரன் கனெக்ட் ஆகிடும். அப்போ இவங்க இந்த அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்க்கறதுக்கு கரடுமோடான தோற்றம் இருந்தாலும் மற்றவங்களால் ஈர்க்கப்படுவாங்க. மற்றவங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிச்ச மாதிரியான பேச்சு இருக்கும். அவங்களுக்கு இசை, நடனம், நாட்டியம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்களால் ஆதாயங்கள் கிடைக்கும். ஏன்னா அங்கே சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 4ஆம் பாவம் சொல்லக்கூடிய தாய் ஸ்தானம் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அதாவது தாய்க்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். சொந்த ஒரு இடத்துல நிலையாக உட்கார முடியாது. ஒரு வேலைக்காக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல நிலைப்படுத்தி அவங்களால வேலை பார்க்க முடியாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு,
சொந்தமாக நம்ம ஒரு வீடு வாங்க முடியாது, அல்லது அந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் அது வந்து நமக்கு சரியான முறையில் பலன் இல்லாமல் இருக்கும். பலன் இல்லாமல் வீடு இருக்கும், நம்ம அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த அஸ்வினி 2ஆம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அப்போ இந்த 4ஆம் பாவம்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா மண், அதாவது வீடு. இப்போ வீட்டில் வாஸ்து குற்றங்கள் இருக்கிறது, வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, ஒரு வீடு வாங்கி கட்டலான்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் அது கட்ட முடியாமல் நம்ம நிறுத்தி வச்சுருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாவம். அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிதுனத்தில் அமாம்சத்தில் வந்து மிதுனத்தில் போய் சந்திரன் உட்காருவார். அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்க என்ன எல்லா திறமையும் இருக்கும், அறிவு இருக்கும், திறமை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வளர்த்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் இருந்தாலும் அது அம்சத்தில் மிதுனத்தில் வர்றதுனால இந்த அஸ்வினி 3ஆம் பாவத்தில் பிறந்தவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் வளைஞ்சு நெளிஞ்சு விட்டு கொடுத்து போய்க்குவாங்க. ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் அனுசரித்து விட்டு கொடுத்து போய்க்குவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த முயற்சி எடுத்தாலும் பலன் கொடுக்காது. இளைய சகோதர உறவின் மூலமாக அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜானேர்னா முளைஞ்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முயற்சி வந்து 100% இருந்தால் பலன் வந்து 10% இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய முயற்சிகளை தோல்வியை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இளைய சகோதர உறவு, தாய் மாமன் உறவு, இவங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருப்பாங்க. இவர் தான் எல்லாத்துக்கும் செய்வார் ஒழிஞ்சு மற்றவங்களால இவங்களுக்கு எந்த விதத்துலேயும் பலன் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் பிறந்தா கடகத்தில் விலகும். அப்போ இவங்க மேஷத்துலேயே பிறந்தாலும் கூட கடகத்தினுடைய குணநலன்கள் வச்சுருப்பாங்க. அப்போ சந்திரன், அப்போ இவங்களுடைய மனம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஸ்வினா கேது. அப்போ இந்த சந்திரன் கேது சம்மந்தப்படும் போது என்ன மன குழப்பங்களை கொடுக்கும். அப்போ தாயாருக்கு மனநிலை பாதிக்கப்படும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திசா புத்தி காலகட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பை கொடுத்தே தீரும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பாதிக்கும். ஒன்று குடும்பம் அமையிறது லேட் ஆகும், இல்லைன்னா குடும்பத்தில் இவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்காது, பணம் அடுத்தவங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா திருப்பி வந்து சேராது, அதே சமயத்தில் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் இவங்க கைக்கு வந்து சேராது, இவங்க ஜாமீன் போட்டு யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது, அப்படி வாங்கி கொடுத்தா மன உளைச்சல் ஏற்படும், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் இவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அப்புறம் அப்பாவுக்கும் மகனுக்கும் அல்லது மகளுக்கும் நடுவே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், வாக்குவாதம், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாவத்தில் பிறந்தவங்க ஒரே மாதிரியான குணநலங்கள் இருப்பாங்கன்னா இல்லை, ஒரே மாதிரியான கர்மாவை அனுபவிப்பாங்களான்னா இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான அந்த கர்மாவானது அவங்களுக்கு அந்த இடத்துல வேலை செய்யும். சரிங்களா? அதுவும் அந்த திசாபுத்தி காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த பாதிப்பானது இருக்கும். சரிங்களா? இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான் பிறந்த மாதம், அவங்க எந்த மாதத்தில் பிறந்தாலும் சித்திரையோ வைகாசியோ ஆனியோ ஆடியோ அந்த பிறந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர், திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர், இந்த 2ஆம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் நலம் பாதிக்கப்பட்டே தீரும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த லங்ஸ் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது, 4ஆம் இடம்னா மார்பு பகுதி சம்மந்தப்பட்ட உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இந்த அஸ்வினி 2ஆம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே தீரும். சரிங்களா? அதுவும் ஏன்னா பிறக்கும்போது கேது திசையில் தான் பிறப்பாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த கேது திசை முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பாதிப்பு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த
அவங்க பிறந்த மாசத்துல வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் அவங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த எந்தெந்த நான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னனோ அது எல்லாமே சரியாகும். ரெண்டாவது என்னன்னா, வாழ்க்கையில இந்த நட்சத்திர தோஷமானது நமக்கு நிவர்த்தியாகும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே நம்ம பிறந்தது முதல்ல நட்சத்திர தோஷம். அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேர் சொல்லி நட்சத்திரம் சொல்லி சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணும்போது அர்ச்சனை பண்ணுவோம். அதுதான் இந்த நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கான ஒரே வழி. அதுக்காக தான் கோவில்களில் நம்மளுடைய பேர் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இதுதான், இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நன்றி.